போன வருஷம் அறுவடைக்கு ஆமாம்மா அம்மா சொன்னாங்க. சித்தப்பா ஏதோ ஒரு கவர் கொடுத்துருக்குறாரு, என்ன ஏதுன்னு பாடுறான்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம்மா. ஆமாம் மாமா, அதே தான், அந்த கவர் தான். அதை நீங்கள் பார்த்தீங்களா? அதை அப்பயே பார்த்துட்டேன் நான். அதில் ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் இல்லையே, அதனால தான் கண்டுக்காமல் விட்டேன். ஐயோ மாமா, நீங்கள் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பேக்கில் தான் உமாவோட ஜாதகம் இருந்துச்சு. ஊரில் நம்ம ஜோசியத்தை கொடுத்து கணிச்சு கொடுக்க சொல்லி அனுப்பியிருந்தாங்களாம். அது இருந்தால் தான் மாமா கல்யாண வேலையை ஆரம்பிக்க முடியுமா? ஜாதகம் ஆமா முத்தையா, நான் தான் கல்யாணமெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன் அம்மா கிட்ட. இதை பாரு முத்தையா, எங்க அம்மாவால சும்மாவே இருக்க முடியாது. நீ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காத முத்தையா, நான் பேசிக்கிறேன் எங்க அம்மா கிட்ட. ஓ அப்படிங்களா? சரி ஓகே மாமா. அப்புறம் வர சனிக்கிழமை அன்னைக்கு ஊருக்கு போக வேண்டியிருக்கு மாமா. யாரு நீயா? கிளம்ப, போயிட்டு வாங்க, நல்ல விஷயம் தானே. நீங்க வேற மாமா, நான் இல்லை, அத்தையும் உமாவும். அம்மாவா? ஆமா அம்மா எதுக்கு? என்ன மாமா எப்படி கேக்குறீங்க? உங்க பங்காளி மனோகர் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காருல்ல. யாரு? எந்த மனோகர்? என்னாச்சு மாமா உங்களுக்கு? மனோகரை போய் யாருன்னு கேக்குறீங்க? சரி, ஊர்ல உங்க உறவுக்காரவங்கள உங்களுக்கு எத்தனை மனோகரை தெரியும்? ஓ அவரை சொல்றியா? அப்படி சொல்லு. இங்க என் கூட வேலை பார்க்குற ஒரு மனோகர் இருக்கிறான், அங்க சென்னையில் ஒரு ஃப்ரெண்டு மனோகர் இருக்கிறான், என் எம்டி கம்பெனியில் இன்னொரு மனோகர் இருக்கிறான். இப்படி நிறைய மனோகர் இருக்கிறதுனால யாருன்றதே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு போ. ஓ அப்படிங்களா மாமா? சித்தப்பா உங்களுக்கு நீங்க எங்க இருக்கும்போதே ஃபோன் பண்ணி பேசினாராமே, இந்த மாதிரி பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன், குடும்பத்தோட கண்டிப்பா நீங்க வரணும்னு சொன்னாராமே. நீங்க அதை பத்தி அத்தைக்கிட்ட சொல்லவே இல்லையாமே? அது அது வந்து சித்தப்பா எனக்கு எப்போ ஃபோன் பண்ணாரு? பண்ணிருப்பாரு. என்ன மாமா பண்ணிருப்பாரு சந்தேகமா பேசுறீங்க? சித்தப்பா உங்ககிட்ட பேசினாரா இல்லையா? எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லையா முத்தையா? ஆமா, இப்ப எதுக்கு அதை கேக்குற? மாமா நீங்க போனை வைங்க, நான் இப்பவே அவருக்கு போன் அடிச்சு கேட்கிறேன். முறைப்படி கூப்பிட்டாச்சு, நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்பி வர சொல்லி என்கிட்ட சொன்னாரு. நீங்க என்னடானா கூப்பிடவே இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல இல்ல, கூப்பிட்டாரு, கண்டிப்பா கூப்பிட்டுருப்பாரு. கூப்பிட்டுருப்பாரா? இப்பவும் நீங்க சந்தேகமா தான் சொல்றீங்க. ஐயோ, உன்னோட பெரிய ரோதனையா போச்சா முத்தையா? ஏன் தான் இப்படி என்ன போட்டு பாடாப்படுத்துற? நிச்சயதார்த்தம் தான் வச்சிருக்காங்கல்ல, அம்மாவையும் உமாவையும் கிளம்பி போக சொல்லு. இதுல உனக்கு என்னதான் கஷ்டம் இருக்கு? வேணும்னா நீயும் கூட போய. யோ, என்ன ஆள உடியா? வேலை பார்க்குற நேரத்துல ஏன் போனை பண்ணி இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? முதல்ல போனை வையா. என்னாச்சு? ரொம்ப படுத்துறா வனிதா. உங்க ஊர்ல இருக்க சொந்தக்காரவங்க பேர்லாம் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லி, அவனை தெரியுமா இவனை தெரியுமா, அவன் வீட்டில் காரியம் இவன் வீட்டில் கல்யாணம், எதையாவது போட்டு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கான். என்னால பதில் சொல்லி மாட முடிய மாட்டேங்குது. என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை உமா, உன் அண்ணன் சொல்லிட்டு நம்மள்ட்ட ஃபோனில் பேசுறது உன் அண்ணன் இல்லையோன்னு டவுட்டாக இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? ஹே, உன் அண்ணனுக்கெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. எவனோ குறுக்க பூந்து குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்கான். இந்த வீட்டில் ஒரு போலீஸ்காரன் இருக்கான்ற விஷயமே உனக்கு தெரியல. நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அண்ணனும் கிடைப்பாரு, அக்யூஸ்டு யாருங்கிறத நான் கண்டுபிடிப்பேன். அது வரைக்கும் இந்த விஷயம் அத்தைக்கு தெரியாமல் பார்த்துக்கோ, புரியுதா? சரி மாமா. அம்மா ஆபீஸ் கிளம்புறமா? இதோ வரேன்ப்பா. தண்டமணி போலாமா? சார் போலாம் சார். சுரேஷ், சாயங்காலம் சீக்கிரம் வந்துருவியாப்பா? தெரியலம்மா, வேலையை பொறுத்துதான்.
ஏன் ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒன்றும் இல்லை, சாயங்காலம் உன்னையும் ரேணுகாவையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணலான்னு இருக்கிறேன். சீக்கிரம் வர பாக்குறமா. ஆ. தண்டபாணி நம்ம கிளம்பலாமா? சார் போலாம் சார். இந்தாங்க lunch. இல்ல என்கிட்ட கொடுங்கம்மா. ஓகே வரமா? ஆ. இங்க தண்டபாணிங்கிறது யாரு? நான் தான் சார் தண்டபாணி. என்ன விஷயம் சார்? வா ஸ்டேஷனுக்கு போ. சார் கையெடுங்க சார். எதுக்கு சார் சட்ட மேல கை வைக்கிறீங்க? எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? நீங்க பாட்டி வீட்டுக்குள்ள வந்தீங்க, இவர் சட்டையை பிடிக்கிறீங்க, ஸ்டேஷன் வான்னு சொல்றீங்க. இவர் என்ன சார் தப்பு பண்ணாரு? நீயே சொல்லு, என்ன தப்பு பண்ணன்னு சொல்லு. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே சார். அடிக்கிறியாடா நீ? அறிவிக்கிறியா பண்ற? எதுக்காக எங்க மாமா விமல் மாதிரி போன்ல பேசின? அவரை எங்க அடிச்சு வச்சிருக்க சொல்றா? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு புரியல சார். ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு புரிய வேணாம், இவனுக்கு புரிஞ்சா போதும். சொல்றா, எங்க மாமா எங்க போனாரு, என்ன ஆனாரு, எதுக்காக ஒரு வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கங்கிற கேள்விக்கெல்லாம் போனதே பதில் சொல்ல. அப்படி இல்லைன்னு வையேன், உயிரோட இருக்க மாட்டேன். சார் தயவு செஞ்சு என்ன ஒன்றும் பண்ணாதீங்க சார். முதல்ல சட்டையிலேருந்து கையெடுங்க சார். எனக்கே ஆர்டர் போடுறியா நீ? எனக்கே ஆர்டர் போடுறியா நீ? சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல சார். நீங்க எதுவும் தெரியாம என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இத பார், என்ன ஆட விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்காத. பார்க்கறதுக்கு நீ இருக்க மாட்டே. சுரேஷ், என்ன நடக்குதுங்க? அம்மா நீங்க ஒன்றும் பாட்டப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார் இப்போ என்ன, நான் உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு தானே வரணும், வாங்க போலாம். இருடா, எங்க மாமா என்ன ஆனாரு, எதுக்காக எங்க மாமா மாதிரி போன்ல மிமிக்ரி பண்ணேன்? ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம். சொல்றேன் சார். சார் விமல் சாரும் எங்கள் சாரும் பிஸ்னஸ் பார்ட்னர் சார். பட் ரொம்ப லேட்டாக தான் எனக்கு அந்த விஷயமே தெரியும். ஆக்சுவலாக விமல் சார் ஹவாலா டிரான்சாக்ஷனில் ஈடுபட்டிருக்கார் சார். அது சம்பந்தமாக அவரை போலீஸ் தேடிட்டு இருக்கு. என்னது ஹவாலா கேஸா? என்ன கலர் கலரா கதை விடுற? இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு, நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். இல்லை சார், நான் சொல்கிறதுல பொய் எதுவும் கிடையாது சார். இதுதான் சார் சத்தியம். விமல் சார் இங்கேருந்து ஃபாரின் கிளம்புறதா சொல்லிட்டு கிளம்புன அன்னைக்கு நைட்டே தற்செயலாக நான் அவரை மீட் பண்ணேன். அவரை போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் தலைமறைவாக விரும்பினார். கொஞ்ச நாளைக்கு என்னோட குரலில் என் வீட்டு ஆளுங்களோட பேசிகிட்டு இருங்க, நான் ஃபாரினில் இருக்கிறதா சொல்லி சமாளிச்சிட்டு இருங்க. ப்ராப்ளம் தீர்ந்த உடனே நானே வந்து இங்கே எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னார் சார். சார் யாரா ஹவாலா பிசினஸ் பண்ணது? ஏன் மாமாவா சொல்றாங்களே? சார் நிறுத்துங்க சார். விடுங்க சார், ஏன் இப்படி மாட்டி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க? அவர்தான் உண்மையை சொல்லிட்டாரு. சுமாரமணி, உண்மையை சொன்னா தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? சொல்றா உண்மையை. சார் நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். அப்ப இதையும் எத்தனை நாள் எங்கள்கிட்ட சொல்லல? அப்ப எங்க மாமா உண்மையா ஃபாரின் போகவே இல்லையா? இல்லை சார், அவர் இங்கே தான் எங்கேயோ மறைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எங்கேன்றது உண்மையிலேயே எனக்கு தெரியாது சார். நீ மறுபடியும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க நாங்க எத்தனை பேர் இருக்கோம், அவர் பிசினஸ் பார்ட்னர் சுரேஷ் இங்க இருக்காரு. எங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒன்ன ஒரு தனியா கூப்பிட்டு எல்லா கதையும் சொல்லி ஒன்ன அவர் வாய்ஸ்ல பேச சொல்லிட்டு போனாரு. இதை நாங்க நம்பணும் இல்ல? இதை நீங்க நம்பிதான் சார் ஆகணும், வேற வழியே இல்லை.
ஏன்னா இவங்க யார்கிட்ட சொன்னாலும் ரகசியத்தை வேணா காப்பாற்ற முடியுமே தவிர அவர் குரல்ல யாராலையுமே பேச முடியாது சார். பேசிக்கலா நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சார். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் விமல் சார் என்கிட்ட ஹெல்ப் கேட்டார். நீ சரி வர மாட்டேன். உங்கள்கிட்ட எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வா சார் ஸ்டேஷன் போலாம். சார் நான் தான் உண்மையை சொல்லிட்டேன் சார். அப்புறம் என்ன சார்? வாடா சார், விடுங்க சார். சார், சொன்னா கேளுங்க சார். சார், சொன்னா கேளுங்க சார். விடுங்க சார். நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல சார். ஏன் சார் இழுத்துட்டு போறீங்க? சார், சொன்னா கேளுங்க ஏய், சார். பண்ணிருக்க மாட்டேன். சார், விடுங்க சார். சார், நில்லுங்க சார். அவர் தான் உண்மையை சொல்லிட்டாருல, அவர் விடுங்க சார். சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், சார். நான் சொல்றதை கேளுங்க சார். சார், விடுங்க சார். நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ஏங்க ஏன் நாள் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு? ஏங்க நம்ம எப்படியாவது தண்டப்பண்ணிய காப்பாத்தி ஆகணுங்க. பாவம் அவரு. ரேணுகா சொல்றதுதான்ப்பா சரியா படுது. தண்டபாணி நமக்காக நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு உழைக்கிற மனுஷன். விமலை பத்தின ரகசியத்தை அவன் இவ்வளவு நாளா சொல்லாம இருந்ததுக்கு காரணமே உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு தண்டபாணிக்கு ஒரு கஷ்டம்னா நாம சும்மா இருக்க கூடாதுப்பா. சரிதாம்மா, தண்டபணி எப்படியாவது ஜாமீன் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்க உள்ள வாங்கம்மா. வாங்கம்மா. சார், சார் நான் சொல்றதை கேளுங்க சார். வாடா வாடா சார், நான் உண்மையதான் சார். வாடா. சார், சார் நான் சொல்றதை கேளுங்க சார். வாடா. சார், விடுங்க சார். சார், உண்மையை சொல்றியா? உண்மையை சொல்ற? எழுந்து எழுந்துடுறா. சார், சார் நான் சொல்றதை கேளுங்க சார். உங்ககிட்ட நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சார். விமல் சார் ஃபாரின் போகல, இங்கதான் எங்கேயோ தலைமறைவா இருக்காரு. ஆனா அவர் எங்க இருக்காருன்னு தான் சார் எனக்கு தெரியாது சார். நான் உன்னை கேட்டேனா? நான் உன்னை இப்ப கேட்டேனா? ஏய் சார், உன்னை அங்க கூட்டிட்டு வந்தது அடிச்சே கொல்றதுக்கு தான். நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சார், சார், சார் தயவு செஞ்சு என் வார்த்தையை நம்புங்க சார். நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சார். ஏன்னா விமல் சாராலேயோ மற்றவங்க யாராலேயோ எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது சார். எனக்கும் அவருக்கும் முன்ன பின்ன எந்த தொடர்புமே கிடையாது சார். திடீர்னு பழக்கமாகி ஃப்ரெண்ட் ஆனாரு. ஒரு உதவின்னு கேட்டு என் காலை பிடிச்சி கெஞ்சினார் சார். அதனால தான் சார் நான் செஞ்சேன். அதுல என்ன சார் தப்பு? அடி போய் 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 சொல்ற. தூக்கி உள்ள போடுங்க. எஸ் சார். எடுத்து உள்ள போடுங்க. ஏய் போடா போடா. விடுங்க சார். சார், விடுங்க சார். நிறுத்துங்க. சார், விடுங்க சார். சார், இப்போ உண்மையை பேசுறியா? ஆனா உண்மையை மட்டும்தான் பேசணும். ஒரு வார்த்தை மாத்தி பேசினா கூட உசுறு இருக்காது. ஜாக்கிரதை. சார் நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார். ஏன் சார் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? சார், விமல் சார் ஹவாலா கேஸ்ல தான் மாட்டிக்கிட்டாரு. அதனால தான் சார் அவர் தலைமறைவா இருக்காரு. இந்த கதையை என்ன நம்ப சொல்றியா? சார் சத்தியமா நீங்க நம்பிதான் சார் ஆகணும். பொய் சொல்ற. பொய் சொல்ற. பொய் சொல்றியா? ஏய் வாடா வாடா. சொல்றா. சார் எனக்கு தெரியாது சார். அவர் எங்க மறைஞ்சிட்டு இருக்காருன்ற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை சார். சார் அன்னைக்கு கடைசியா ஒரு நாள் பார்த்ததோட சரி சார். அதுக்கப்புறம் அவர் என் கண்ணிலே பண்ணல சார். சார் அவர் ஒரு போன் கூட பண்ணல சார். இவன் சரி வர மாட்டான். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏய் சார், சரி பண்ண வர மாட்டேன். சொல்ல மாட்டேன். சார் விடுங்க சார். ஹலோ வணக்கம் சார்.
நான் J4 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் முத்தையா பேசுகிறேன். எஸ் சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன சொல்லுங்க. விமல் ஒருத்தரை நீங்கள் ஹவாலா கேஸில் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? சார் சொன்னா கேளுங்க சார். அவர் மேலே ஏதாச்சும் ஹவாலா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா சார்? என்ன பேர் சொன்னீங்க சார்? விமல் சார். 1 செகண்ட். சார் இன்சியல் ஓகே. சார் விமல்ங்கிற பேர்ல யாரும் எங்க லிஸ்ட்ல இல்ல. சொன்னா கேளுங்க சார். அப்படி ஒருத்தர் மேல ஹவாலா கேஸ் எதுவும் பதிவாகல. கன்ஃபார்மா சார்? எஸ் சார், லிஸ்ட்டை செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். லாஸ்ட் 1 இயர்ல நீங்க சொல்ற மாதிரி விமல்னு ஒருத்தரை நாங்க தேடல, அவரை கைதும் பண்ணல, அப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதை எதுக்காக கேட்குறீங்க? இல்லை சார், விமல்னு ஒரு கேண்டிடேட்டை கொஞ்ச நாளாக ஊரில் காணும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிஸ்னஸ் விஷயமா ஃபாரின் போயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் அவர் ஹவாலா கேஸில் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, அவர் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அவர் தலைமறைவாக இருக்காரு, அவர் இந்த ஊரில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியுறான். அதை கன்ஃபார்ம் பண்ணி தான் சார் கேட்டேன். ஐசி, உங்களை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் விட்டுங்க சார். பட் ஐ எம் ஷியோர் விமல் நாங்கள் யாரையும் தேடலை. ஓகே சார், தேங்க்யூ சார். இந்திரா பொய்யா சொல்ற? பொய்யாடா சொல்ற? ஏன் மாமா மேல ஹவாலா கேஸ் ரிஜிஸ்டர் இருக்கா? பொய்யா சொல்ற? அடிங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் அடி. பொய்யா சொல்ற? சொல்றா. சொல்றா. சொல்ல மாட்டேங்க. தெரியுண்டா வண்டி இல்லையா? போலீஸ் தெரியுண்டா தெரிஞ்சுக்கோ. இப்போ என்ன பண்றது ரேணுகா? எனக்கு ஒண்ணுமே புரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. டென்ஷன் ஆகாத வனிதா. இப்பதான் நம்ம நிதானமா யோசிச்சு செயல்பட வேண்டிய நேரம். இந்த கட்டத்தை தாண்டிட்டோம்னா நமக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு மேல வேற பிரச்சனை வரணுமா? எல்லாம் இத்தால எழுத்து. இப்படி மாட்டிக்கிட்டு சாவரம் பாத்தியா? இத பாரு, டென்ஷன் ஆகி என்ன பிரயோஜனம்? முதல்ல அதை புரிஞ்சுக்க. தண்டபாணி இப்ப நமக்காக மாட்டிட்டு இருக்காரு. நமக்காக அவர் அடி வாங்கிட்டு உள்ள இருக்காரு. எப்படியாவது அவரை காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும். அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரேணுகா. தண்டபாணி ஏதாவது சொல்லி வச்சுட்டாருன்னா? தண்டபாணி வாயை திறக்கவே மாட்டாரு. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா போலீஸ் அவரை அடிச்சு கொன்னுட்டாங்கன்னா அதான் பிரச்சனையே. என்ன ரேணுகா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? போலீஸ் விசாரணையை பத்தி உனக்கு தெரியுமா? வெளிய காயமே தெரியாம அட்டின்னு அடிச்சு எலும்பெல்லாம் நொறுக்கிடுவாங்க. இத பாரு, இப்ப பேசிட்டு இருக்க நமக்கு டைம் இல்ல. தயவு செஞ்சு நம்ம உடனே கிளம்புவோம். எப்படியாவது போய் நம்ம தண்டபாணி ஜாமீன்ல வெளியே எடுத்துட்டு வரணும். ஐயோ, பிரச்சனையே அதுல தானே இருக்கு. இப்போ நான் எப்படி ஸ்டேஷனுக்கு வர முடியும்? நான் என்ன சொல்லிட்டு அங்க வர முடியும்? இது என்ன கேள்வி வனிதா? நமக்காக ஒருத்தர் அடிபட்டு அங்க சாக போறாரு. இது தெரிஞ்சு நம்ம போய் காப்பாத்தாம இருக்க முடியுமா? எனக்கு புரியுது ரேணுகா, நான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க எதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னு சொல்லி அந்த முத்தையா கேட்பானே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். ரேணுகா இங்க பாரு, ஏதாவது ஐடியா பண்ணி நம்ம முதல்ல சமாளிப்போம். நாம இப்போ போற வழியில எப்படியாவது ஒரு லாயரை பார்ப்போம். தண்டபாணி எப்படி வெளியே எடுக்கிறது, ஜாமீன்ல எப்படி எடுக்கலாம், இத பத்தி நம்ம கேட்போம். சரியா? டிலே பண்ண வேணாம் வனிதா, ப்ளீஸ். தயவு செஞ்சு சூழ்நிலையை புரிஞ்சுக்க. என் கூட வா. எனக்கு இது புரியாம இல்ல. நான் ஸ்டேஷனுக்கு வருது முத்தியாவோட சந்தேகத்தை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிடுச்சுன்னா? அப்படிலாம் எதுவும் ஆகாது. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன். ப்ளீஸ் வா என் கூட. வா, வண்டியில ஏறு. லாயருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறியா?
வனிதா வா. வான்னு சொல்றேன்ல. இல்ல ரேணுகா, நான் வேணா இங்கே நிக்கிறேனே, நீ உள்ள போய் பேசிட்டு வரியா? என்ன பார்த்தாருன்னா அவர் என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்பாரு. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே. நான் பாத்துக்கிறேன். அவர் அப்படி என்னதான் கேட்க போறாரு? அவர் என்ன அடிச்சா கேட்க போறாரு? 4 கேள்வி தானே கேட்க போறாரு. வா வா வனிதா, வா வனிதா. சார், தண்டபாணின்னு ஒருத்தரை இன்ஸ்பெக்டர் முத்தையா கூட்டிட்டு வந்தாரு. தண்டபாணி, ஐயோ என்னது இது? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி போட்டு அடிச்சிருக்காரு. என்ன நடிச்சிட்டு இருக்காரு அவரு? எங்க அந்த முத்தையா? இருங்க தண்டபாணி, வர. ஓகே சார். என்ன சார் இது? மாட்டி அடிக்கிற மாதிரி தண்டபாணி அடிச்சிருக்கீங்க. அவரு என்ன தப்பு பண்ணாரு? அவர்தான் எதுக்காக விமலோட குரல்ல பேசினேன்னு தெளிவா சொல்லிட்டாருல. அதுக்கப்புறம் ஏன் பிரச்சனை பண்றீங்க? என்ன சிஸ்டர், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது